இருந்திருந்தா உன்னை உயிர் உள்ள வரைக்கும் பத்திரப்படுத்தி வச்சிருந்தேன். நான் தான் சந்திராவாயிட்டனே. நீ என்கிட்ட இருக்கக்கூடாது. வாங்க உட்காருங்க. சோமு இல்ல, இப்பதான் உங்க எல்லாம் கடத்தலுக்கு போனாங்க. இருங்க, காத்து கொண்டு வர. ஒருத்தருக்கு இருக்கிற பேரோட செல்லமா ஒரு பேர் வச்சுக்குவாங்களே, அது மாதிரி ஏதாவது இருக்கான்னு கேட்டேன். அப்படியெல்லாம் இல்ல, என் பேரு சந்திராதா. எனக்கு முந்தி மனைவியா வந்தவன் தன்னை தானே ஏமாத்திக்கிட்டா, என்னையே ஏமாத்த நீ இப்படிப்பட்டவளா இருப்பேன்னு நான் நினைக்கவே இல்லை. உடனே சோமு கூட்டிட்டு வா. அம்மா அம்மா, அவசரப்பட்டு எந்த முடிவுக்கு வராதேன்னு சொன்னனே, கேட்டியா? ஏமாத்திட்டாமா. சந்திரா சோமு நம்ப முடியலம்மா, எல்லாமே போய். ஐயா என்ன ராமு? ஐயா உடனே உங்களை கூட்டிட்டு சொன்னாங்க. எதுக்குப்பா? என்னன்னு தெரியல. நான் போய் என்னன்னு கேட்டு வந்துடுறேன். இவ்வளவு பெரிய பலூன். ஆமா, உனக்கு மட்டும் பலூன் வாங்கிட்டு வந்தியே, உங்க டீச்சர் அம்மாவுக்கு என்ன வாங்கிட்டு வந்த? உட்கார் சுமதி. சுமதி, உனக்கு இந்த புடவை பிடிச்சிருக்கா? முருகன் கோவில் என் கழுத்துல நீ முடிச்சு போட்டு வச்ச, அதே மாதிரி உன் கழுத்துல நான் முடிச்சு போடுற வாய்ப்ப நீ எனக்கு கொடுக்கணும் சுமதி, எனக்கு கொடுக்கணும். நீங்க கூப்பிட்டா ராம வந்து சொன்னா, கல்யாணத்துக்கு ஜவுளி எல்லாம் இன்னைக்கு எடுத்துட்டேன். உங்களுக்கு ரோஸ் கலர் தான் ரொம்ப பிடிக்குமே, அதனால அந்த கலர்லயே சட்டை எடுத்துட்டேன். உன்னை நான் ஏன் கூப்பிட்டேன் தெரியுமில்ல? இந்த கல்யாணத்தை நிறுத்திடுன்னு சொல்லத்தான். கல்யாணத்தை நிறுத்துறதா? காரணம்? அதை நான் உங்ககிட்ட சொல்ல விரும்பல. சொல்லி ஆகணும். ஏன்னா இது ஒரு பெண்ணுடைய வாழ்க்கை பிரச்சனை, அதுல விளையாடக்கூடாது.
நீங்க 2 பேரும் என் வாழ்க்கையோட விளையாட பாத்தீங்க. நல்ல வேளை நான் சுதாரிச்சுக்கிட்டேன். கொஞ்சம் புரியும்படியா சொல்லுங்க. என்னுடைய மனசை புரிஞ்சுக்க முடியாதுன்னு ஓவியம் எழுதிருக்கியே, இதுக்கு பதிலா உன் உருவத்தை இதுல எழுது. ஏன்னா உன் மனசுல புதஞ்சு கிடக்கிற துரோக எண்ணத்தை என்னன்னு என்னால புரிஞ்சுக்க முடியல. நீங்க எதையோ மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. இந்த மறைபொருளான பேச்செல்லாம் எனக்கு புரியாது, அதுவும் பிடிக்காது. நாங்க தான் அந்த பொண்ணை பத்தி புரியாம கல்யாணத்துக்கு ஏற்பாடு செஞ்சோம். உண்மையை நீயாவது சொல்லி இருக்கிறாவ இல்லையா? நீ எப்படி சொல்லுவேன்? அவ நல்லா இருக்கணும்னு தானே நீ நினைப்ப. ஏன்னா அவ உன் கள்ள காதலி. ஐயா, என்ன வார்த்தை சொல்லிட்டீங்க? அந்த பொண்ணுடைய முகத்தை நான் சரியா தலை நிமிர்ந்து கூட பார்த்ததில்லை. அம்மாங்கிற சொல்லுக்கு அடுத்த சொல்லு சொன்னதில்லைங்க. அப்படிப்பட்ட அவங்களும் என்னையும் என்ன சாகுது? இத பாருங்க, என்னை பத்தி என்ன சொன்னாலும் என்னால பொறுத்துக்க முடியும். ஆனா என்னுடைய ஒழுக்கத்தை தவறு கற்பிச்சா உன்னை பத்தி எனக்கு நல்லா தெரியும். என்ன விட யாரும் தெரிஞ்சிருக்க முடியாது சார். எந்த ஆதாரத்தை வச்சு இப்படி எல்லாம் பேசுனீங்க? ஆதாரம் இல்லாம நான் ஒண்ணும் பேசல. நீ எழுதுனது தானே? ஆமா, நான் எழுதுனதுதான். என் மனைவிக்கு. உன் மனைவி பேரா சுமதி? ஆமா. இன்னுமா ஏமாத்த நினைக்கிறேன். காதல் விவகாரம் வெளி உலகத்துக்கு தெரிஞ்சிடக்கூடாதுன்னு சுமதி சந்திராவா மாறினா, இப்ப இந்த கடிதம் உன்னை காட்டி கொடுத்துருச்சுன்னு உன் மனைவி பேர சுமதின்னு மாத்தி சொல்றேன். நீங்க ஏன் இப்படி எல்லாம் பேசுனீங்கன்னு எனக்கு இப்பதான் புரியுது. நீங்க சந்திராவா சுமதி நினைச்சிட்டு இருக்கீங்க. அவ சுமதி இல்ல, சந்திராவா நிரூபிச்சா கல்யாணத்துக்கு சம்மதிப்பீங்கல்ல? நிச்சயமா. ஆனா அது முன்னால முடியாது. முடியும். இவர்கிட்ட யாரோ சொன்னாங்களா, உன் சேகிரி பேரு சந்திரா இல்ல சுமதின்னு. அதை கேட்டு அவசரப்பட்டு இவரும் கல்யாணத்தை நிறுத்துன்னு சொல்லிட்டாரு. சந்திராவே வந்து நான் சுமதி இல்ல சந்திராதான் சொன்னா இவர் குழப்பம் தீர்ந்து போயிடுவாரு. அதுக்காகத்தான் இவரை கூட்டிட்டு வந்து. எங்க கூப்பிடு சந்திரா. சந்திராவை கூப்பிடு. ஏன் நிக்கிற? போய் சந்திராவை கூட்டிட்டு வா. உங்க முதலாளியோட சந்தேகத்தை நானே தீர்த்து வைக்கிறேன். நீங்க நினைக்கிற போல அவ சந்திரா இல்ல. என்ன சொல்ற? அவதான் சுமதி. அப்படின்னா நீ யாரு? நீ யாரு? நீ யாரு? சொல்லு. உங்க அழக பார்த்து மனசை பறி கொடுத்து தாய்க்கு மேல அன்பு செலுத்துற சிநேகிதிக்கு துரோகம் செஞ்சவனா, நியாயமா உங்களை ஏமாத்தி உங்க வாழ்க்கையினுடைய அமைதியை அடிச்சவ நான் தான் சந்திரா. சந்திராவா நீ? என்னால எத்தனை பேருடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாம போயிடுச்சு பாத்தியா? இவ்வளவு பெரிய துரோகத்தை செய்துட்டு நான் தான் உங்க மனைவி சுமத்தின்னு இவ்வளவு தைரியம் இருந்தா என் கூட நீ வாழ்க்கை நடத்தியிருப்ப. என்ன கொன்னிடட்டும், உங்க விருப்பப்படியே என்ன கொன்னுடுங்க. ஆனா நான் சாகறதுக்குள்ள அவ வாழ்றத நான் பார்க்கணும். நான் செஞ்ச குற்றத்துக்கு அவ தண்டனை அடையலாமா? ஐயா, என் சுமதி நல்லவ. வீணா அவன் மேல சந்தேகப்பட்டு அவளுடைய வாழ்க்கையை பாழாக்கிறாதீங்க. நீங்க சொன்னபடி அவளை கல்யாணம் செய்துக்கீங்க. கடவுளே, என் சுமதி கல்யாணம் அமோகமா நடக்கணும். என் கல்யாணத்தை அவன் நடத்தி வச்சா அவளுடைய கல்யாணம் நான் நடத்தி வைப்பேன். என் செய்தி கல்யாணம் நான் நடத்தி வைப்பேன். சுமதி, சுமதி. சாந்தி,
ஐயோ சுமதி! சோமு சோமு என்ன பேசாம நிக்கிறேன்? வா. அண்ணா அண்ணா யாருமா அண்ணா? உன்னை முன்ன பின்ன பார்த்ததுல யாரு நீ? என்ன மன்னிச்சிருங்கண்ணா. சுமதியை வீட்டுல காணோம். சுமதி நீங்க பாத்தீங்களா? சுமதியா? நீதானமா சுமதி? அப்படி சொல்லித்தானே எல்லாரும் ஏமாத்திட்டு இருந்த. நீயாவது நல்லா இருக்கிறியா? போலண்ணா போதும். நான் செஞ்ச தப்புக்கெல்லாம் ஆண்டவன் என்ன தண்டிச்சுட்டான். நீங்களும் என்ன தண்டிக்காதீங்க. சுமதி எங்க சொல்லுங்கண்ணா. வாழ்க்கையில தோல்வி அடைஞ்சவ உன்னை ஒத்தடி பாதையில போயிட்டு இருப்பா, இல்ல 6 குளத்துல மேற்கட்டு இருப்பா, செத்து இருப்பாமா. ஐயோ அப்படி சொல்லாதீங்க. உங்களை சாக விட மாட்டேன். சுமதியை நான் வாழ வைப்பேன். சுமதி அண்ணா என்ன தடுக்காதீங்க. என்ன தடுக்காதீங்க. நான் சுமதியை பார்க்கணும். அவ இருக்கிற இடத்துல நான் போகணும். என்ன தடுக்காதீங்க. என்ன தடுக்காதீங்க. என்ன தடுக்காதீங்க. சுமதியை வீட்டுல காணும். அவ எங்க இருக்கான்னு உனக்கு தெரியுமா? சுமதியை தானே நீங்க எல்லாம் பார்க்கணும். அவ எங்க இருக்கான்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும் அம்மா அம்மா. கவலையில் வருவதும் அம்மா அம்மா, கருணையில் வருவதும் அம்மா அம்மா. தவறு செய்தாலும் மன்னிப்புக்காக தருமத்தை அழைப்பதும் அம்மா அம்மா. அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. அம்மா இல்லாத குழந்தைகளுக்கும் ஆண்டவன் வழங்கும் அருள் வார்த்தை. அம்மா என்பது தமிழ் வார்த்தை. அதுதான் குழந்தையின் முதல் வார்த்தை. சுமதி, ஒரு சின்ன பொருள் தவறி போன கூட அந்த இழப்பை யாருமே தாங்கிக்க முடியறது. ஆனா வாழ்க்கையே பறிபோயிடுச்சுன்னு தெரிஞ்ச பிறகும் நட்புக்காக விட்டு கொடுத்த உங்க பெரும் தண்ணியை நினைச்சு நான் ரொம்பவும் பெருமைப்படுறேம்மா. சுமதி, நான் உன் பேரை சொன்னேன், வாழ்ந்தேன். நீ ஏன் என் பேரை சொன்ன? அதனால எவ்வளவு பெரிய பையன் வந்துச்சு பாத்தியா? நீ வாழணுங்கிறதுக்காக நான் எல்லாருக்கிட்டையும் உண்மை சொல்லிட்டேன் சுமதி. உண்மையை சொல்லிட்டேன். அக்கா, உண்மை இருக்குதே, அதுக்கு தெய்வத்துக்குள்ள வயசு அழிதே கிடையாது. ஆனா பொய் மனுஷன மாதிரி அற்ப ஆயுசுல போறது. அதான் வெளியே வந்தது. சுமதி, ஒரு நல்ல காரியம் நடக்க இருந்தப்போ என் மனசுல சந்தேகம் வந்துருச்சு. இப்ப அது தீர்ந்து போச்சு. நான் உன்னை ஏத்துக்க தயாரா இருக்கேன் சுமதி. கடந்த கால வாழ்க்கையில் ஆண்கள் எவ்வளவு பெரிய குற்றங்கள் செஞ்சிருந்தாலும் அதை மன்னிச்சு பெண்கள் ஏத்துக்கிறாங்க. ஆனா பெண்கள் சந்தர்ப்பவசத்தால ஒரு சின்ன தவறு செஞ்சா கூட அதை பெருசுபடுத்தி அவளை ஆயுள் பூராவும் வாழ விடாம செஞ்சிடறாங்க. தன்னம்பிக்கை இல்லாத உங்க உலகத்தை விட சூதுவாழ தெரியாத இந்த குழந்தைகள் இருக்கிற உலகம் எவ்வளவோ மேல். நான் இங்கே இருக்கிறதா முடிவு செய்துட்டேன். தயவு செய்து என்னை யாரும் கூப்பிடாதீங்க. சுமதி, எங்களுக்காக இல்லைன்னாலும் தாய் இல்லாத இந்த குழந்தைக்காகவாவது உன் முடிவை மாத்திக்க. தாய் இல்லாத எத்தனையோ குழந்தைகளுக்கு நான் தாயாக போறேன். அதுல என் சாந்திக்கா இடமில்லைன்னு சொல்லிட போறேன். நீ உன் முடிவை மாத்திக்க போறதா தெரியல. சாந்தியும் உன்னை விட்டு பிரிஞ்சு எங்ககிட்ட இருக்க போறதில்லை. அதனால சாந்தி நீ உங்ககிட்டயே இருக்கட்டும். சுமதி, சுமதி,
தவறு செய்தாலும்